கயல் சைத்ரா ரெட்டிக்கு நடந்த அந்த சம்பவம் இதுக்கு தான் சொல்றத கேட்கணும். ஒரு தனியார் பிரபல தொலைக்காட்சி ஒண்ணுல சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் கயல். அதுல கதாநாயகியா நடிச்சிட்டு வரவங்க தான் சைத்ரா ரெட்டி. சின்ன வயசுல இருந்தே நடிப்பின் மேலையும் டான்ஸ் ஆடுறது போன்ற கலைகள் மேலையும் ரொம்பவே ஆர்வம் கொண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு பிரபல நடிகையாகவும் சின்ன திரையில வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கயல் சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றொரு பிரபலமான தொலைக்காட்சியில ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி அப்படிங்கிற சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அதோட இவங்க நடிப்பு சூப்பரா இருந்தா கூட அந்த அளவுக்கு வில்லி கேரக்டர் அப்படிங்கறதால ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவுல இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சீரியல் முடிவுக்கும் வந்துருச்சு. அதை தொடர்ந்து இப்போ மற்றொரு பிரபலமான தொலைக்காட்சியில பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதையான கயல் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. முதல்ல நடிச்ச சீரியல்ல வில்லியா நடிச்சதால அந்த அளவுக்கு வரவேற்பு பெறாம இருந்தாங்க. இந்த கயல் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிறதால மேலும் அது ஒரு நல்ல கருத்தோட இருக்கிறதாலையும் இதுக்கு ரசிகர்கள் அதிக அளவுல உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த சீரியல் அவ்வளவு வரவேற்பை பெறாட்டியும் கூட இப்போ இவரோட ஆக்டிங்க பார்த்து இவருக்காகவே சீரியல் ஓடவும் ஆரம்பிச்சிருக்குது. அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வராங்க சைத்ரா ரெட்டி. இப்படிதான் ஒரு நாள் ஷூட்டிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில இவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்குது. இப்படித்தான் சமீபத்துல கயல் சீரியலோட ஷூட்டிங்க முடிச்சிட்டு நள்ளிரவுல கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப போரூர் மேம்பாலத்துக்கு அடிப்பகுதியில தன்னோட காரோட நின்னுகிட்டு இருந்தப்ப மேல மெட்ரோ ரயில் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருந்திருக்குது. அப்போ அங்க போடப்பட்ட சிமெண்ட் கலவை எதிர்பாராத விதமா இவரோட கார் மேல விழுந்திருக்குது. அதை பார்த்த போது நடிகை சைத்ரா ரெட்டி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. மேலும் அந்த இடத்துல இவங்களோட கார் நின்னதால காருக்கு மட்டும் தான் சேதம் அடைஞ்சிருக்குது. இவங்க காருக்குள்ள இருந்தாலுமே இவங்களுக்கு எந்தவித அசம்பாவிதமே நடக்காம உயிர் தப்பி இருக்கிறாங்க. மேலும் இவரோட காருக்கு பதிலா வேறு ஏதாவது ஒரு இருசக்கர வாகனம் நின்னு இருந்தா அவங்களோட நிலைமை என்ன ஆகி இருக்கும், பொதுமக்கள் மேல விழுந்திருந்தா என்ன நிலைமை அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க சைத்ரா ரெட்டி. இது போல கவனக்குறைவால தொடர்ந்து பல விபத்துகள் நிகழ்ந்துட்டு வர்றத நாம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மேலும் தன்னோட காருக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அந்த விபத்தை பத்தி போட்டோ ஒன்னு எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல பதிவிட்டு இருக்கிறாங்க நடிகை சைத்ரா ரெட்டி. மேலும் இந்த சம்பவம் பத்தி விசாரணை மேற்கொள்ளவும் பாதுகாப்பு நடவடிக்கையை கடுமையாக பின்பற்றணும் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்காகவும் பொதுமக்களோட பாதுகாப்புக்காகவும் அரசாங்கம் இதைய நிச்சயம் கவனிக்கணும் அப்படின்னு பொதுமக்களோட சைட்ல இருந்தும் பல வகையான கமெண்ட்டுகள் இப்போ பதிவிடப்பட்டு வருது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மதுரையில இந்த பகுதியில காய்கறி மார்க்கெட் பழம் மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவித்து வந்தேன். இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு, பழ மார்க்கெட்டையும் பற்றியாச்சு. இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது, என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு வறட்சியா இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவா இருக்குது, அதனால விலை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியில இருக்கும் போது இழிவா பேசுறதும் அதே போல எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா கபட நீலிக்கணி வடிப்பதும் வேடிக்கை ஆயிருச்சு எடப்பாடிக்குன்னு சொல்லி திமுக ஒரு அறிக்கை விட்டு. எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்கறீங்க?